அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களோடு இணைந்திருப்பது இளங்கோவும் சைலஜாவும். நான் வந்து இளங்கோ வந்து ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களோட தமிழ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களோட தமிழ் வந்து பிடிச்சிருக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஸோ அதனால வந்து தமிழ் அதுவும் ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருந்தது. இலங்கையில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதால இளங்கோவுக்கு வந்து இலங்கை தமிழ் வந்துதா இல்லை எப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயோ, நான் இலங்கையில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படி இல்லை. நான் உண்மையாகவே பிறந்தது வந்து இலங்கையில் தான். தமிழ் தான் எங்கள் தாய்மொழி வந்து தமிழ் தான். அந்த தமிழ் தான் நான் இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வந்து தைப்பூசம். இது வந்து முருகன் ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் சொல்றாங்க தமிழர்களுக்கு. தை மாதத்துல வர முதல் பௌர்ணமியில வந்து பூச நட்சத்திரத்துல வாரதால இதை வந்து தைப்பூசம் இது வந்து கொண்டாடுறாங்க எல்லாரும். ஏண்டா ஒரு அசுரனை வந்து அழிச்சதால என்ன சொல்றது, நன்மையை வந்து நிலைநாட்டினார் முருகன். நன்மையை நிலைநாட்டுறதுக்காண்டி அதோட வெற்றியையும் இது பண்ணதால வந்து இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுது. இன்றைக்கு நாங்க வெளிக்கிட்டோம். எங்க வெளிக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம். போற வழியில முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆதி திருவரங்கம் போகிறோம். எனக்கு வந்து ஒரு அது மிராக்கிள்னு தான் சொல்லலாம். நான் வந்து இளங்கோ பிஸ்னஸ் விஷயமா அங்கே இருந்தார். நான் வந்து போகும்போது ஆதி திருவரங்கம் போனேன். இளங்கோ வந்து அப்போ வரல. நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் போனோம். அப்போ வந்து கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து நடந்ததால் பெருமாளை வந்து பார்க்க முடியல. உற்சவர் தான் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து வேண்டிட்டு வந்தேன், கண்டிப்பாக வந்து கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு நான் வரணும், ஆனால் எப்போன்னு டேட் தெரியல அப்படின்னு இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கரெக்டாக கும்பாபிஷேகத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா இன்னைக்கு ஆதி திருவரங்கம் புதன்கிழமை வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. யாரும் அதை தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி ஆதி திருவரங்கத்தை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தது. புதன்கிழமை தங்கச்சியோட 5வது மாத விழா அப்படின்றதால எங்களால் அன்னைக்கு போக முடியல. அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பெருமாளை பார்க்கறதுக்காக போகிறோம். அது இது எப்படின்னு சொன்னால் தைப்பூசத்தில் வந்து அவரையும் பார்த்துட்டு முருகன் கோயிலுக்கும் போய் முருகரையும் பார்த்து தரிசனம் பெற்றுட்டு வருவோம்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ கிளம்பி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோயில் தரிசனம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள். வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அப்பா எல்லோரும் வராங்க. இப்போ ஃபைனலி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து ஒரு 3 hours வந்து ஜேர்னி, 188 கிலோமீட்டர். வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வழியாக வந்து நம்ம வந்து போகிறோம். இப்போலாம் திருவண்ணாமலை சாமி வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. 3 மணித்தியாலங்கள். இப்போலாம் திருவண்ணாமலைக்கு போகிறதையே நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ கூட்டம். லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட இனி நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அண்ணாமலையாரை பார்த்தே கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அங்கே போகிறத வந்து நிறுத்திட்டு இப்போ வந்து அது அதன் மார்க்கமாக ஆதி திருவரங்கம் வந்து போயிட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சுப்பிரமணிய சுவாமிகள். இந்த அழகான ஆண்டாள் வந்து ஏதோ எங்களை வந்து பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போற மாதிரியே வந்து எங்களோட கார் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. உண்மையாவே இன்னைக்கு வந்து ஒரு அழைப்பு எங்களுக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடி ஆண்டாள் வந்து நம்மளை பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வைப். இது செஞ்சி தாண்டி தான் நம்ம போறோம். செஞ்சி கோட்டை நீங்க பார்க்கறது. திருவண்ணாமலையில இப்போ வந்து திருவண்ணாமலை பார்க்க போறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் திருவண்ணாமலை. பட் இப்போ எங்களால் அங்கே போக முடியல, அவ்வளோ கூட்டம். போகிற வழியில் வந்து அன்னாசி பழம் இளங்கோக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உடனே காரை நிறுத்தி அங்கே வந்து 2 பழம் வாங்கி வெட்டி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு. திருவண்ணாமலை தாண்டினோன்னே இந்த ஷாப் வந்து இருக்குது. உண்மையாகவே வந்து ரீசனபிள் ப்ரைஸ். நல்லா வந்து இனிப்பாக நல்லா இருக்குது. ஒரு பழத்தை ஃபுல்லாக வெட்டி ஒரு கவரில் போட்டுக்கிட்டாரு. நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு அப்படியே கோயில் போகிற வரையும் அதுதான் வந்து லஞ்சாகவே என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து தென்பண்ணை ஆறு. இந்த ஆதி திருவரங்கம் கோயில் வந்து தென்பண்ணை ஆற்றோட கரையோரத்தில் தான் வந்து இருக்காரு. ரொம்ப ஆனந்தமான பெருமாள். ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து பள்ளி கொண்டு இருப்பார். பெருமாள் வந்து ஸ்ரீதேவியோட மடியில் வந்து தலையையும் மூதேவியோட மடியில் காலையும் வைத்து ஆனந்தமாக பள்ளி கொண்டு இருப்பார். ஒரு மிகப்பெரிய சிலை. ஸ்ரீரங்கத்திற்கு முதல்ல தோன்றின கோயில் இதுதான். இது நீங்கள் பார்க்குறது வந்து நெற்களஞ்சியம், மன்னர்களால் நிறுவப்பட்டது. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 2000 வருடம் பழமை, அதுக்கு மேலே பழமையான கோயில்னு நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து நம்ம போய் இன்னொரு ஒரு கதையும் வந்து இங்கே கேள்விப்பட்டேன். இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணவங்க இது வரைக்கும் வந்து
பிரிந்ததாக சரித்திரமே இல்லையாமா. இங்க இருக்கவங்க எனக்கு சொன்னாங்க. இங்க நம்ம வந்துட்டு போனோம்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்க சண்டைகள் இதெல்லாமே வந்து தீர்ந்துடும். ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு வந்து இந்த பெருமாள் வந்து உதவுவாரு. ஏன்னா இங்க அவர் சந்தோஷமா பள்ளி கொண்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து நிறைய ஒரு காரணங்களுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வராங்க. நம்மளுக்கு அனைத்து செல்வ வளமும் வரணும், நம்ம தலையெழுத்து மாறணும், இது எல்லாமே வந்து இங்க நடக்கும். ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து 4 வேதங்களை வந்து பெருமாள் இங்க தான் வந்து போதிச்சிருக்காங்க. இது வந்து மற்ற அவதாரம். பெருமாளோட முதல் அவதாரம் வந்து மீன் அவதாரம். மச்சன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அவர் எடுத்திருக்காரு. நம்மளோட வேதங்கள் எல்லாத்தையும் வந்து சோமுகன்ற அரக்கன் வந்து திருடிட்டு போயிட்டதாகவும் முனிவர்கள் வந்து பெருமாள் கிட்ட வந்து முறையிட்டு அந்த வேதங்களை மீட்டெடுத்து இங்கே தான் வந்து நம்மளோட 4 வேதங்களையும் நமக்கு வந்து போதிச்சிருக்காரு பெருமாள். இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்கு. மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்குள்ள வந்தாவே உங்களுக்கு அந்த கட்டிடக்கலைகள் வந்து மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அத்தனை தூண்களை வந்து நம்ம பார்ப்போம். கோயிலே வந்து ரொம்ப பழமையா, இந்த சிலைகளோட அழகு வந்து அவ்ளோ நல்லாருக்கும். நவ பாஷாணத்தான ஆன சிலை தான் இந்த பெருமாள் சிலை. ஸோ இத வந்து பதப்படுத்தி வந்து வச்சிருக்காங்க. இந்த பெருமாளோட சிலை. உங்களுக்கு பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். இப்படிதான் இருப்பாரு. நான் அந்த ஃபோட்டோல காமிச்சிருக்கேன் பாருங்க. பெருமாள் கோயில் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பிரசாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். புளி சாதம் நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு, இது வெளிப்புற தோற்றம் கோயிலோட. இங்க வந்து நெய் தீபங்களும் வந்து ஏற்றி வழிபடுறாங்க. கும்பாபிஷேகம் இப்ப ரீசென்ட்டா முடிஞ்சதால இந்த கட்டிடம் வந்து இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இன்னுமே வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நெற்களஞ்சியத்தோட மேல இருக்கு இல்லையா? அந்த பாகம் வந்து இடிஞ்சு விழுந்துட்டதாகவும் இப்பதான் வந்து அத கட்டியிருக்காங்க. இத 3 அடுக்கா வந்து இந்த நெற்களஞ்சியத்த வந்து வச்சிருக்காங்க. கீழ வந்து நெற்களாகும் நெல்லு வந்து பதுக்கி வைப்பாங்க. மேல பதுக்கினா பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. மேல வந்து திணை, சாமை இதெல்லாம் வரகு இது எல்லாமே வந்து இங்க வந்து வைப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து ஒரு வளமான பூமியா இருக்கு. தென்பண்ணையாறு ஒட்டுன பூமி. கிளிகள்லாம் வந்து அவ்ளோ அழகா வந்து இருந்தது. ஏன்னா இங்க தானியங்கள் இருக்கிறதால சுத்தி வந்து கிளிகள், குருவிகள் இது எல்லாமே இயற்கையாகவே இங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. தரிசனம் இந்த தைப்பூசம் நாராயணன் எங்களை அழைச்சிருக்கிறார். நேற்று வர வேண்டிய நாங்கள் தடுத்துட்டார். இன்றைக்கு வந்தோம். நல்ல தரிசனம், நிறைஞ்ச தரிசனம். ஸ்ரீலங்காக்கள் இங்கே வந்தால் ஆதி சங்கரதா ஆதி திருவ இளங்கோ இப்பொழுது கலை ஆய்கிறார். கலை ஆயலடி நெற்கதிர். நெற்கதிர்கள் எதற்கு என்று சொன்னீர்கள் என்றால் இது இன்றைக்கு புதுர் எடுக்கியாம். முன்னாடி கேட்டேன். இது என்னன்னு சொன்னா புதுர் எடுக்கிற தைப்பூசத்துல அன்றைக்கு வந்து புதுசா விளையிற வேளாண்மை கதிர் எடுத்து வந்து நாங்க வந்து வெளியில வச்சிருந்து அந்த இதை எடுத்து கொண்டு உள்ள போவோம். அது என்னடா இந்த வருஷத்துல வந்து புது அரிசி சாப்பிட்றதுக்காண்டி செய்யறதான் இந்த இது. அதுக்காண்டி இது ஒரு சம்பிரதாயம். இதை இப்போ நாங்கள் ஆஞ்சிட்டு இப்போ இதை பறிச்சுட்டு போயிட்டு அங்கே பண்ணுவோம். ஓகே. இதுல இருந்து அரிசி எடுத்து பண்ணணுமா? ஸோ தைப்பூச திருநாளையொட்டி அங்கே இருக்க முருகன் கோயிலுக்கு வந்து பால் குடம் எடுத்திருந்தாங்க. காவடி இது எல்லாமே வந்து முன்னாடி போச்சு. பெருமாள் பார்த்துட்டு வந்தோடனே முருகரோட தரிசனமும் எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ நின்று அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். இங்கே கிராமத்தில் வந்து இங்கே ஒரு முருகன் கோயில் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து இந்த பால் காவடி எல்லாமே தைப்பூசத்தை கொண்டு எடுத்து ஃபைனலி நாங்கள் வந்து நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கூட்டமாக தான் இருந்தது, தைப்பூசம் இல்லையா? ஸோ நிறைய கூட்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு 1/2 hourல வந்து பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஆதி திருவரங்கம் வாங்க வாங்கன்னு. ரொம்ப நன்றி. உங்களால் தான் அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் எல்லாமே வந்து எனக்கு தெரிய வந்தது. அது அழைப்புன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. கூப்பிட்ட எல்லாருக்குமே கூப்பிட்டதற்கு இணங்க நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன். ஏன்னா புதன்கிழமை வந்திருந்தால் இன்னும் நல்ல கூட்டமாக இருந்திருக்க போல். ஏன்னா ஃபங்க்ஷன் இதில் தான் இருந்தது. பட் ஒரு மண்டலத்துக்கு வந்து பெருமாளை பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க 48 நாளுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதுலேருந்து தான் சரி உடனேவே கிளம்பி இன்னைக்கு அம்மா அப்பா எல்லாரோட வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு தைப்பூசம் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நெற்கதிர்களும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போகிறவங்க வந்து இந்த ஆதி திருவரங்கமும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் தான் வந்து ஆதியிலேருந்தே இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டென்ஷனாக ஓட்டிட்டு வரேன்னு கேட்டால் இந்த ரோடுல வந்து 2 சைடு, அதாவது என்ன சொல்றது, திருவண்ணாமலை ரோடு வந்து 1 வே. உண்மையாவே வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி விட்டு விட்டு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம். பட் இப்போ
டேர்னிங்ல வந்து இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாவே போட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் டேர்னிங்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர்டேக் வந்து பண்ணக்கூடாது, அதானே? ஸ்ட்ரைட்டா இருக்கக்குள்ள பண்ணக்கூடாது. அதே அதே இது எப்படின்னு சொன்னா, நேரா வாகனம் வருதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப லைன்ல வாகனம் வந்துட்டு இருக்குது, அவங்களோட பாட்டுக்கு ஏறி வராங்க. ஏறி வரும்போது பாஸ் லைன் கொடுத்து வராங்க. அப்ப நாங்க அப்ப எந்த சைட்ல நாங்க போறோம்? நாங்க ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னா அந்த வாகனத்துக்கு பின்னால வந்துட்டு அவர் வந்தா நாங்க இந்த சைடுக்கு போய் எப்படி போறது? அதனால ரொம்ப டென்ஷனான டிரைவ். ஏன்னா ரூல்ஸ் வந்து இந்த ஒன் வே எல்லாரும் அவங்கட மட்டும்தான் உயிரண்டு இல்ல, எல்லாருக்கும் உயிர் ஒன்றுதான். அது போனதுதான். அப்ப எல்லாருமே யோசிச்சு கார் ஓட்டுங்க. நீங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓட்டுவீங்க. இங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே அவசரம் தான். நான் உண்மையாவே பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் அவசரம். ஏன்னா ஒரு செகண்ட் கூட நிக்கலாது. நீங்க உங்களுக்காக வேண்டி மற்றவன் நிக்கணும், ஆனா மற்றவனுக்காக வேண்டி நம்ம நிக்க மாட்டீங்க. அது நான் பார்த்த விஷயம் உண்டு. அதை வந்து மாத்துங்க, எல்லாருமே மாத்தி என்ன சொல்றது, டிராபிக் ரூல்ஸை மதிங்க. நான் அந்த ரேடியோல கேட்கக்குள்ள உண்மையாவே நிறைய விஷயம் கேட்கணும். டிராபிக் ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணா. எல்லாருமே அப்படிதான், எல்லாருக்கும் அவசரம் இருக்கும். அப்ப நீ உங்களுக்கு அவசரம் இருக்கிற மாதிரி தான் அடுத்தவனுக்கு அவசரம் இருக்கு, எங்களுக்கும் இருக்கும். கரெக்ட் தான். இல்ல உண்மையாவே ரொம்ப டேஞ்சரா இருக்கு இந்த திருவண்ணாமலை ரோடு. இன்னைக்கு வர பௌர்ணமி, ஆப்போசிட்ல அவ்வளோ வண்டி வராங்க, ரொம்ப ரேஷ் டிரைவிங். எப்படி ஆப்போசிட் ரோட அவங்க ஆக்குபை பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ட்டுக்கு உள்ளால வரல, அவங்க கோர்ட்ல நடுவால வராங்க. இந்த பாருங்க. அப்ப இப்படி வந்தா எப்படி ஓடுறது? அதுவும் நம்ம என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டு வர வேண்டியது இருக்கு. ஒரு வழியில போனா தான் அடுத்த வழியால வாகனம் வரலாம். பின்னால வரவனுக்கு வழி கொடுக்கணும், முன்னால வரவனுக்கு வழி கொடுக்கணும், எல்லாரும் போகணும். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நம்ம வந்து கோயில் டென்ஷன் ஆகுறல. பட் அதை பாக்குறாங்கல்ல, ஒருவருமே யோசிக்கிறாங்கல்ல, திங்க் பண்றாங்கல்ல, அதான் உண்மையான பிரச்சனை. சரி, அப்புறம் நல்ல தரிசனம் போனோம், பார்த்தோம். இந்த திரும்பிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ரோட் நிறைய காய் இருக்குது, நிறைய இருக்கு. அதாவது மரக்கறி நிறைய இருக்குது. இங்க கரியன், நாங்க எல்லாமே மொத்தமாவே காய்கறின்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க கறின்றது வந்து வேற டிஃப்ரெண்டான ஒரு கறின்ற ஒரு இறைச்சியை சொல்றாங்க. ஸோ நான் வந்து அப்படியே பழகிட்டேன். மரக்கறின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும், காய் என்றதை விட மரக்கறி என்று நாங்க சொல்லி பழகிட்டோம்ன்றது. நாங்க நார்மலா சமைச்சதை தான் சொல்லுவோம். சமைச்ச ஒரு உணவை நாங்க வந்து கறி என்று சொல்லுவோம். அதாவது எங்களோட வீட்டுல பேச்சு வழக்கில் என்ன கறி என்று கேட்டா வெள்ளைக்கறி, குழம்பு, சொதி அப்படி சொல்லுவோம். அதுலயும் வந்து மீன் டிஃப்ரெண்டா எடுத்தோம்னு சொன்னா மீன் சொல்லுவோம். மீன் குழம்பு, வெள்ளைக்கறி, சொதி அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இங்க கறி என்றா அதாவது இறைச்சியை தான் இங்க கறியாவே கருதி கொள்றாங்க. அப்ப அது அப்படி சொல்றாங்க, தெரியல. அப்படி நாங்க அங்க வந்து இப்படிதான் சொல்லுவோம். கறி என்றது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு இதா சொல்லுவோம். கறி நீங்க சொல்றது காய்கறி குழம்பு, காய்கறி குழம்புன்னு சொல்றோம். மரக்கறி சொல்லக்கூடாது, மரத்துல வர்றது சுத்த தவல். சரி, ஓகே, சிலதுதான் மரத்துல வருது. ஓகே, ஃபைனலி வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பழமை வாய்ந்த கோயில். டைம் கிடச்சிருந்தா வந்து பாருங்கள். எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாவே தெரிஞ்சிடும். ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலையிலேருந்து 33 கிலோமீட்டர்ஸ். நல்ல ரோட்வேஸ் இருக்குது, நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். பஸ்ஸஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. வந்து பாருங்கள், நல்ல ஒரு சூப்பர் தரிசனம். நல்லா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் பண்ணுறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய். ஓகே மக்களே, மறக்காம எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அழகா அதுக்கிட்ட பேர்ட்ஸ் பறக்குது, எவ்வளோ ஒரு அழகான இயற்கை. ஐயோ.